ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ATM. நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பத்தியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்ஸ் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 37 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இதுல 36 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதை எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது போக பாத்தீங்கன்னா ரீசனிங் PYQ சீரிஸ்லயும் 36 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்க அப்படின்னா 5 டிஃப்ரெண்ட் டாபிக்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபுல்லாவே தெளிவா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு மரத்தின் நிழல் 8 மீட்டர் மற்றும் நேராக உள்ள 3 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு கோளின் நிழல் 2 மீட்டர் எனில் மரத்தின் உயரம் காண்க. சோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மரத்தோட உயரம் ஒரு கோளோட உயரம், அதாவது ஒரு உயரம் கொடுத்திருக்காங்க, அதுக்கான நிழலோட அளவு கொடுத்திருக்காங்க. சோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க் டாபிக்ல வரும். நேர்மாறல் எதிர்மாறல் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? சோ இது எப்படி போடலாம் அப்படின்னா, உயரம் இங்க எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் நிழல். சோ உயரத்தோட அளவு நிழலோட அளவு எல்லாமே மீட்டர்ல தான் இருக்கு, அதனால அப்படியே எழுதிக்கோங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த கோளோடது எடுத்துக்கிறேன், ஏன்னா கோளுக்கு ரெண்டுமே இருக்கு இல்லையா? சோ கோளோடது உயரம் பாத்தீங்க அப்படின்னா 3 மீட்டர், நிழல் பாத்தீங்க அப்படின்னா 2 மீட்டர். மரத்தோட நிழல் கொடுத்துட்டாங்க, ஆனா உயரம் நமக்கு தெரியாது, அது கேள்விக்கு. ஓகேங்களா? சோ இப்போ உயரம் அதிகரிக்கும் போது, ஓகேங்களா, சோ ஒன்னு அதிகரிக்கும் போது இன்னொன்னும் அதிகரிச்சது அப்படின்னா அதை நம்ம நேர்மாறல் அப்படின்னு சொல்லலாம். ஒன்னு அதிகரிக்கும் போது இன்னொன்னு குறையுது, இல்ல இன்னொன்னு குறையும் போது ஒன்னு அதிகரிக்குது அப்படின்னா அதை நம்ம எதிர்மாறல் அப்படின்னு சொல்லலாம். நேர்மாறல் அப்படின்னா அட் அ டைம்ல, அதாவது ஒன்னு அதிகரிக்குது அப்படின்னா அதை பொறுத்து இன்னொன்னு அதிகரிக்கும், ஒன்னு குறையுது அப்படின்னா அதை பொறுத்து இன்னொன்னு குறையும். எதிர்மாறல் அப்படின்னா ஒன்னு அதிகரிக்கும் போது அதை பொறுத்து இன்னொன்னு குறையும், இல்ல ஒன்னு குறைஞ்சது அப்படின்னா அதை பொறுத்து இன்னொன்னு அதிகரிக்கும். மேக்சிமம் இது பாத்தீங்கன்னா ஆட்களும் வேலை செய்யற நாட்களும் எதிர்மாறல்ல உங்களுக்கு வரும். சோ இப்போ உயரம் பாருங்க, உயரம் அதிகரிச்சது அப்படின்னா நிழல் அதிகரிக்கும், அதாவது நிழலோட அந்த மீட்டர் அதிகரிக்குது இல்லையா? சோ அப்ப கண்டிப்பா அந்த உயரமும் அதிகரிக்க தான் செய்யும். அப்ப இது நேர்மாறல். நேர்மாறல் சம் வந்துருச்சுனாலே ரொம்ப சிம்பிளா அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணி ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. பாருங்க, 8 × 3 ஈக்குவல் டு, இந்த கொஸ்டின் மார்க் வர இடத்துல எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சோ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 8 × 3 டிவைடட் பை 2. இந்த 2 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது டிவைடட் பைல வரும். சோ நான் அடிச்சீங்க அப்படின்னா 4 4 3 12 மீட்டர் அப்படிங்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த மரத்தோட உயரம். புரியுதுங்களா? சோ ரொம்ப சிம்பிள். நேர்மாறல்னு வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி போடணும். இதுவே எதிர்மாறல்ல சம் வந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதையே நான் போடுறேன், ஆனா இது எதிர்மாறல் கிடையாது. ஓகேங்களா? சோ இப்ப இந்த மாதிரி எதிர்மாறல்ல கிடைக்குது அப்படின்னா எதிர்மாறல் எப்படி போடணும் அப்படின்னா, இங்க இருக்கு இல்லையா? சோ இந்த இடத்துல 8, இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்போ இதை அப்படியே டிவைடட் பைல போட்டு இதை மல்டிப்ளைல போடணும். ஓகேங்களா? சோ இதை எக்ஸ்ன்னு வச்சு ஈக்குவல் டு போட்டு இதை அப்படியே டிவைடட் பைல போட்டு இதை மல்டிப்ளைல போடணும். இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா அது எதிர்மாறலுக்கு உண்டானது. சோ ஈஸியா நீங்க சம்ம போட்டு முடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, ஒரு தொகை ஆண்டிற்கு 11% தனிவட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதே அளவு தொகை அதே தனிவட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டது. தனிவட்டிகளின் வித்தியாசம் 412.50 எனில் கொடுக்கப்பட்ட தொகை என்ன? சோ ஒரு அமௌண்ட், அந்த அமௌண்ட் நமக்கு என்னன்னு தெரியாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ அதனா அப்பி அப்படின்னு வச்சுக்கிறேன். அந்த அமௌண்ட்டை 11%க்கு 3 வருஷத்துக்கு ஒரு இடத்துல கொடுக்குறாங்க. அதே அமௌண்ட்டை அதே பர்சன்டேஜ்க்கு 4 வருஷத்துக்கு இன்னொரு இடத்துல கொடுக்குறாங்க. இது ரெண்டோட வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்தியாசம்னா என்ன? இது ரெண்டையும் கழிக்கணும் இல்லையா? சோ பெருசுல இருந்து சின்னதை கழிச்சீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் கிடைக்கும். சோ இந்த இடத்துல அதே அமௌண்ட் அதே பர்சன்டேஜ்க்கு 4 வருஷத்துக்கு கிடைக்கிற அமௌண்ட் தான் 3 வருஷத்துக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை விட பெருசா இருக்கும் இல்லையா? அப்ப P × 11% 11/100 எழுதலாம். 4 இருக்கு இல்லையா? சோ இது கலப்பு பின்னம். கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்துங்க. எப்படி மாத்தலாம்? இது ரெண்டையும் பெருக்கி இது கூட கூட்டுங்க. அப்போ 9/2. ஓகேங்களா? சோ மைனஸ் P × 11/100 இன்டூ சேம் அதே மாதிரி 6 6 + 1 7. இது ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா 412.50 கிடைக்குதான். ஸோ இப்போ கேள்வி அந்த அசல் என்ன அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இப்போ P × இது என்ன ஆகும்? அப்படியே பெருக்குங்க, ஏன்னா பெருக்கல்ல தான் இருக்கு இல்லையா? ஸோ 99/200 மைனஸ் P × 77/200 ஈக்குவல் டு 412.50. இப்போ என்ன ஆகும்? ரெண்டுமே P தான் இல்லையா? P காமனா வெளியெடுங்க. 99/200 மைனஸ்
77 டிவைடட் பை 200. அப்ப என்ன ஆகும்? 99 மைனஸ் 77 டிவைடட் பை 200 ஆகுமா? சோ 412.50. இப்ப என்ன ஆகும்? P இன்டு இதை கழிச்சிங்கன்னா 22 பை 200 கிடைக்கும், ஈக்குவல் டு 412.50. ரெண்டால் அடிச்சிங்கன்னா இது 11, இது 100. P ஈக்குவல் டு இந்த வேல்யூ ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்? டிவைடட் பைல வரும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை போட்டு தலைகீழா எழுதிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருக்கு, இங்க 100ன்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? பெருக்குனீங்க அப்படின்னா புள்ளியை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். டிவைடட் பை 11. சோ இப்போ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் பாருங்க? 3 33 மீதி என்ன வரும் உங்களுக்கு? 33 அப்படின்னா அந்த இடத்துல 8ன்னு வரும். சோ 7 டைம் போடலாம். 7 டைம் போட்டீங்க அப்படின்னா மீதி என்ன கிடைக்கும்? மீதி 5ன்னு கிடைக்கும். ஸோ 55 5 டைம் வரும் 0. அப்போ 3750 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். வித்தியாசம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பெரிய அமௌண்ட் எதில் அதிகமாக கிடைக்கும்னு தெரிஞ்சிடும் இல்லையா? ஏன்னா அசல் அவ்வளோதான், அதே தான் உங்களுக்கு பர்சன்டேஜாகவும் இருக்கு. அப்படிங்கும் போது பர்சன்டேஜும் அசலும் மாற போறது இல்லை. ஸோ வருஷம் எது அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் அதிகமான தனி வட்டி கிடைக்கும். அப்போ அதிகமான தனி வட்டி கிடைக்கிற அமௌண்ட்ல இருந்து கம்மியாக கிடைக்கிறத கழிச்சிங்க அப்படின்னா வித்தியாசம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு ஈஸியா நீங்க அசல் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 10 மீட்டர் இன்ட்டு 8 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர் அளவுள்ள ஒரு அறையில் வைக்கப்படும் மிக நீளமான கோலின் அளவானது. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்கறாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளைல 3 வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒன்னு நீளம், இன்னொன்னு அகலம், இன்னொன்னு உயரம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த அறை எந்த ஷேப்ல இருக்கு அப்படின்னா கன செவ்வக ஷேப்ல இருக்கு. ஓகேங்களா? சோ கன செவ்வக ஷேப்ல அந்த அறை இருக்கு. அந்த அறையில மிக நீளமா வைக்கக்கூடிய கோலோட அளவு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப ஒரு செவ்வகத்தை எடுத்துக்கோங்களேன். சோ இதுல இந்த அளவுக்கு வைக்கலாம், இந்த அளவுக்கு வைக்கலாம். பட் மிக நீளமா எது வரும் அப்படின்னா இதோட மூளை விட்டம் தான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி கனச்செவ்வகத்தோட மூளை விட்ட அளவுக்கு நம்மளால மிகப்பெரிய கோலை வைக்க முடியும். கனச்செவ்வகத்தோட மூளை விட்ட அளவு என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் தான் ஆன்சர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் 10 ஸ்கொயர், பி ஸ்கொயர் 8 ஸ்கொயர், ஹெச் ஸ்கொயர் 5 ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 64 25 என்ன கிடைக்கும் பாருங்க? 5 9 8 1. ஸோ 189ன்னு கிடைக்கும். பட் இது ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஸோ இதுக்கு நியரரா எது இருக்குன்னு பாருங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169க்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 196க்கும் இடையில தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 189 இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா 13ஓட வேல்யூ, இது பாத்தீங்க அப்படின்னா 14ஓட வேல்யூ. அப்ப கண்டிப்பா 13 புள்ளி சம்திங்னு வர்ற மாதிரி தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த ஆன்சர் ஆப்ஷன்ல எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. சோ 13.75 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஏன்னா இந்த மாதிரி புள்ளி வச்சு வருது, தசமமா வருது அப்படின்னா அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி வர்ற இடத்துல ஆப்ஷன்ல சூஸ் பண்ணுங்க, ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. 4 வெவ்வேறு மின்னணு உபகரணங்கள் எழுப்பும் ஒளி இடைவெளிகள் முறையே 30 நிமிடங்கள், 1 மணி, 1:30 மணி மற்றும் 1 மணி 45 நிமிடங்கள். அவை அனைத்தும் நண்பகல் 12 மணிக்கு ஒன்றிணைந்து ஒளி எழுப்பினால் அடுத்து எப்பொழுது ஒன்றிணைந்து ஒளி எழுப்பும்? சோ ஒன்றாக எப்போது கூடுவார்கள், ஒன்றாக எப்போது மீண்டும் சந்திப்பார்கள், ஒன்றாக எப்போது மீண்டும் ஒளிக்கும், இதெல்லாமே கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ எப்பயுமே அந்த அழகை ஒரே இதா மாத்திக்கணும். மணி நேரமா ஒண்ணு மாத்திக்கோங்க, இல்ல நிமிடமா மாத்திக்கோங்க. நான் எல்லாத்தையுமே நிமிடமா மாத்திக்கிறேன். 60 நிமிடம் 1 மணி நேரம். ஓகேவா? சோ அப்ப முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க? 30 நிமிடம்னு கொடுத்திருக்காங்க. சோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். ரெண்டாவது 1 மணின்னு கொடுத்திருக்காங்க. 1 மணினா 60 நிமிடம். மூணாவது 1:30 மணி நேரம் கொடுத்திருக்காங்க. 1:30 மணி நேரம் அப்படின்னா 60 பிளஸ் 60ல பாதி 30, அப்ப 90 நிமிடங்கள். சோ 90. அடுத்து 1.25 மணி நேரம். அப்ப 60 பிளஸ் 45 நிமிஷம் தான். சோ அப்படியே கூட்டிக்கோங்க, 105. சோ 105. இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். பாருங்க எல்லாமே 5ஆல டிவைட் ஆகும். சோ 6 12 1 5 8 5 40 2 1 எல்லாமே 3ஆல டிவைட் ஆகும். 2 4 6 7
அதுக்கப்புறம் இது மூணுமே 2ஆல டிவைட் ஆகும். ஸோ 1 2 3 7. இதுக்கப்புறம் காமனா போட முடியாது இல்லையா? ஸோ அப்படியே பெருக்குங்க. பாருங்க 5 3 2 2 3 7 எல்லாத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா 1260 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ இது எல்லாமே நிமிடங்கள் அப்படிங்கறதால இது வந்து நிமிஷத்துல நிக்கும். ஓகேங்களா? சோ இங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 12 மணிக்கு மத்தியானம் 12 மணிக்கு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க மணி நேரமா கொடுத்துருக்கிறதால நம்ம என்ன பண்ணிக்கணும், இத மணி நேரமா மாத்தணும். சோ மணி நேரமா கொடுத்துட்டு நிமிடங்களா மாத்த சொன்னாங்க அப்படின்னா 60ஆல பெருக்கணும். நிமிடங்களா வந்ததுக்கு அப்புறம் அத மணி நேரமா நம்ம மாத்தணும் அப்படின்னா 60ஆல டிவைட் பண்ணணும். அப்ப 1260 60ஆல டிவைட் பண்ணுங்க. சோ எத்தனை டைம் கிடைக்கும், 21 மணி நேரம் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்னாச்சு, நண்பகல் 12 மணிக்கு ஒலிச்சது அடுத்து 21 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஒலிக்கும். ஓகேங்களா? சோ 24 மணி நேரம் அப்படின்னா நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஏன்னா இப்ப 12 PM அப்படின்னா அடுத்து 12 PM வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், 24 மணி நேரம் ஆகும். ஆனா இங்க 21 தான். அப்ப 23 22 21 என்ன ஆகும், 12 11 ரிவர்ஸ்ல எழுதுங்க. ஓகேங்களா? சோ 10 9. சோ 12 மட்டும்தான் மதியானம், 11 10 9 எல்லாம் எப்போ காலையில. அப்ப 9 AM அப்படிங்கறது ஆன்சர். சோ இந்த இடத்துல ஏஎம்னு கொடுக்காம முற்பகல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ முற்பகல் அப்படிங்கனாலும் ஏஎம் அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா முற்பகல் 9 மணி அப்படிங்கறது தான் ஆன்சர். சோ இந்த மாதிரி நம்ம அந்த இதை நிமிடங்களா கொடுத்துருந்தாங்க, மணி நேரமா மாத்தினா கூட அவங்க ஒரு டைமிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டைமிங்ல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணி போடணும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நமக்கு 21 மணி நேரம்னு கிடைச்சது. அப்ப 12 மணிக்கு அப்புறம் 21 மணி நேரம் என்ன கிடைக்குதோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து பாருங்க கடைசி கொஸ்டின், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 108 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 154 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 மதிப்பு. இதுக்கு ஈஸியா ஷார்ட்கட் சொல்றேன், ரொம்ப ரொம்ப சிம்பிளா போட்டுலாம், இருந்தாலுமே கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா? சோ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் ரூட்டா கொடுத்து பிளஸ் மைனஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க, அந்த நம்பர் அது கூட அந்த சிம்பிள் ரெண்டையும் எடுத்துக்கோங்க. அப்ப 10க்கு அப்புறம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் நம்பர் என்ன கிடைக்கும், 16ன்னு கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாவே இருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப தள்ளி போக கூடாது. அதுக்கு அடுத்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் நம்பர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16ன்னு கிடைக்கும். இதை 4 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும். அப்ப 4 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளா போடலாம். அந்த இடத்துல என்ன கொடுத்திருந்தாலுமே ஃபர்ஸ்ட் நம்பரும் ஃபர்ஸ்ட் சிம்பிளும் தான் குறிக்கணும். ஒருவேளை இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 மைனஸ்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், 10 விட கம்மியா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் நம்பர். சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9ன்னு எடுக்கலாம். சோ இது 3 ஸ்கொயர் 3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ பிளஸ்ல இருந்தா அதை விட அதிகமா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் நம்பர், மைனஸ்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை விட கம்மியா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா போட்டு முடிச்சிடலாம். இது வந்து ஷார்ட்கட். இருந்தாலுமே இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் 1 மைனஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஓகேங்களா? இந்த மாதிரி 10க்கு மேல இருந்தா ரொம்ப சிம்பிளா நீங்க இதே மெத்தடை யூஸ் பண்ணி போட்டுடலாம். இல்ல 1ல இருந்து கம்மியா 5க்குள்ளதான் இருக்கு அப்படின்னா அப்ப வந்து நீங்க ஃபுல்லாவே இந்த இதை மெத்தடை யூஸ் பண்ணியே கான்செப்ட் யூஸ் பண்ணியே போட்டுக்கோங்க. இல்ல அப்படின்னா தவறா போயிடும். ஓகேங்களா? சோ இப்ப இதை எப்படி கான்செப்ட் யூஸ் பண்ணி போடலாம் அப்படின்னா கடைசியில இருந்து சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? சோ பாருங்க 10 பிளஸ் 25 பிளஸ் 108 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 154 பிளஸ் இது என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 அப்படிங்கிறது 15ன்னு கிடைக்கும். சோ இதை கூட்டினீங்க அப்படின்னா 169. 169 ஸ்கொயர் ரூட்னு இருக்குமா? சோ இதோட வேல்யூ 13. சோ 13க்கு முன்னாடி என்ன இருக்கு, 108ன்னு இருக்கு. கரெக்டா? சோ 10 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 108 பிளஸ் 13 என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 121ன்னு கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121 ஆன்சர் 11. சோ அதுக்கப்புறம் என்ன இருக்கும், 10 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 பிளஸ் 11 அப்படின்னு கிடைக்கும். சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 பிளஸ் இது என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36. சோ 10 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 வேல்யூ 6. சோ இதோட வேல்யூ
வேல்யூ 16 which is equal to 4. ஸோ ரொம்ப சிம்பிளா கடைசி ஸ்டெப்பே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஷார்ட்கட்டா எடுத்து ரொம்ப சிம்பிளா போட்டுட்டோம். ஓகேங்களா, 1ல இருந்து ஒரு 7க்குள்ள இருக்கு அப்படின்னா மட்டும் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா நீங்க ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ரொம்ப சீக்கிரமாவே நீங்க அந்த சம்ம முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 4. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் பிரகாரம் வர்றீங்க அப்படின்னா கடைசியில இருந்து சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் கூட்டி சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் கூட்டி சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் கூட்டி சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கடைசியா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ கடைசியில இருந்து வந்தீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா, ஸோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.